நமஸ்காரம். கற்பக களிரே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சகல கலாவல்லியே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம சிவாய நம. காமாட்சி தாயே போற்றி. நமோ நாராயணாய. சுவாமியே சரணமையப்பா. சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி. காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி. ஆழ்வார்கள் திருவடி போற்றி. நாயன்மார்கள் நற்பதம் போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றே நே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருபுரு சிந்தித்தல் தானே. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருபளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள்ங்கு வாராது இடர். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். தேவே தேஹே ச தேசே ச பக்த்யாரோக்ய சுகப்ரதம் புதபாமர சேவ்யம் தம் ஸ்ரீ ஜயேந்திரம் நமாம்யஹம். நமாம சங்கரான் வாக்கிய விஜயேந்திர சரஸ்வதீம் ஸ்ரீகுரும் சிஷ்டமார்கானுநேதாரம் சன்மதிப்ரதம். சத்யநாராயண க்ஷேத்ராத் சத்யவ்ரதம் உபாகதம் ஆஸ்ரயே காமகோட்டீஷம் சத்யஸ்ரீ சந்திரசேகரம். மாமி பாடுறேளா? மியூட் பண்ணிட்டு பாடுங்க மாமி. அன்மியூட் பண்ணிக்கோ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. மறைந்த மகாராஜபுரம் சந்தானம் அவர்களால் இயற்றப்பட்டு ஹிந்தோள ராகத்தில் பாடப்படும் புகழ்பெற்ற சந்திரசேகர சரஸ்வதியே சரணம் பாடல் இது. சந்திரசேகர சரஸ்வதியே சரணம். ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதியே சரணம். ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதியே சரணம். காஞ்சிவாள் தயநிதியே சந்திரசேகர சரஸ்வதியே சரணம். காஞ்சிவாள் தயநிதியே சந்திரசேகர சரஸ்வதியே சரணம். அந்தரங்கமுடன் உந்தன் அருளை பெறவே நான். அந்தரங்கமுடன் உந்தன் அருளை பெறவே நான். அந்தரங்கமுடன் உந்தன் அருளை பெறவே நான். என்ன தவம் செய்தேனோ கருணை கடலே. அந்தரங்கமுடன் உந்தன்
அருளை பெறவே நான் என்ன தவம் செய்தேனோ கருணை கடலே சந்திர சேகர சரஸ்வதியே சரணம். ஸ்ரீ காஞ்சிவாள் தயநிதியே சந்திரசேகர சரஸ்வதியே சரணம். பக்தர்கள் செய்திட்ட பாக்யமம் பாரில், பக்தர்கள் செய்திட்ட பாக்யமம் பாரில் பரம்பொருளாகவே அவதரித்தாய். பக்தர்கள் செய்திட்ட பாக்யமம் பாரில் பரம்பொருளாகவே அவதரித்தாய். மாதவம் செய்திடும் மாணிக்கமாம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதியே என்றளித்தாய். மாதவம் செய்திடும் மாணிக்கமாம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதியை என்றளித்தாய். பந்த பாசம் வென்ற பாலயோகி ஸ்ரீ, பந்த பாசம் வென்ற பாலயோகி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதியை அளித்தாய். சந்திரசேகர சரஸ்வதியே சரணம். ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதியே சரணம். காஞ்சிவாள் தயநிதியே சந்திரசேகர சரஸ்வதியே சரணம். தேங்க்யூ மாமி. பாலகிருஷ்ணன் மாமா, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா தெய்வத்தின் குரல்? ஓகே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஜெய ஜெய சங்கர காமகோடி சங்கர. தெய்வத்தின் குரல்ல ஆச்சாரிகளின் ஆக்ஞை. ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதவர்களின் பெயரில் வந்துள்ள பீடங்களில் இருக்கிற எங்களுக்கு அவர் இட்டுள்ள முக்கியமான ஆக்ஞை என்னவெனில், நாங்கள் எப்போதும் ஈஸ்வர தியானம் செய்ய வேண்டும், மற்றவர்களையும் தியானம் செய்யுமாறு பண்ண வேண்டும் என்பதே. ஈஸ்வர தியானம் என்பது எதற்கு? அந்த ஈஸ்வரன் தான் நாம ஆகியிருக்கிறார். அதாவது நம்முடைய நிஜஸ்வரூபம் அவரேதான் என்று கண்டுபிடித்துக் கொள்வதுதான் லட்சியம். நாம் என்னவென்று எப்படி கண்டுபிடித்துக் கொள்வது? தெரியவில்லையே என்றால் ஈஸ்வரன் என்று சகல கல்யாண குணநிலையனாக ஒருத்தனை சொல்கிறோமே, அவனை தானித்துக் கொண்டிருந்தாலே போதும். அவனும் நாமும் ஒன்றே என்பதால் அவனே நமக்கு அவனுடைய நிஜ சுரூபத்தை அனுகிரகித்து விடுகிறான். அப்படி நாமும் அவனும் ஒன்றாகிற போது சகல குணங்களும் போய் நிக்குணமாகிவிடும். குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், அவர்கள் சரியாக நடக்காவிட்டால் உபாத்தியாயர் உபயோகம் இல்லை என்கிறோம். அப்படியே நீங்கள் சரியாக நடக்காவிட்டால் உங்களுக்கு குரு என்று சொல்லப்படும் நான் உபயோகம் இல்லை என்று அர்த்தம். ஒருவனை கவனித்து நல்வழிப்படுத்துகிற பொறுப்பு இன்னொருத்தருக்கு இருக்கும் போது அந்த ஒருவன் தப்பு செய்தால் அந்த தப்பு அவனை நல்வழிப்படுத்தாதவரையே சேரும். குடிகள் செய்யும் பாவம் அரசனை சேரும், மனைவியின் பாவம் கணவனை சேரும், சிஷ்யனின் பாவம் குருவை சேரும் என்று நீதி சாஸ்திரம் சொல்லுகிறது. சாதாரணமாக குரு என்றால் ஒரு சில சிஷ்யர்கள் இருப்பார்கள், அவர்கள் செய்கிற சிறிதொரு பாவம் குருவிடம் சேரும். ஒருவர் ஜகத்குரு என்றால் அவரிடம் எத்தனை பாவம் வந்து சேரும்? உலகின் அத்தனை பாவமும் வந்து சேரும். பாவம் நீங்க ஒரே வழி பகவத் தியானம் தான். இதனால் தான் பகவத் பாதால் ஜனங்களை தியானத்தில் ஈடுபடுங்கள், அவர்கள் தியானம் செய்யாவிட்டால் அவர்களுக்காகவும் சேர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் என்று ஆக்ஞை செய்திருக்கிறார். அந்த கடமையை செய்ய என்னால் முடிந்த மட்டும் பிரயத்தனம் செய்து வருகிறேன். உங்கள் எல்லோருக்காகவும் தியானம் செய்ய முயல்கிறேன். ஆனால் நீங்களும் அவரவர்களே எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு என்பாரும் குறையும். மனசு சுத்தமாவதற்காக, பழைய பாப கர்ம பலனை தாங்கிக் கொள்வதற்காக, புதிய பாபம் செய்யாமல் இருப்பதற்காக எல்லோரும் முடிந்த தியானம் மட்டும் செய்ய வேண்டும்.
உறுதியாக சங்கற்பம் இருந்தால் காலம் கிடைக்காமல் போகாது. அனாவசிய வம்பிலும் நியூஸ் பேப்பர் விமர்சனத்திலும் செலவாகிற காலத்தை மட்டும் படுத்தினால் நித்திய சிரேசை தருகிற தியானத்திற்கு வேண்டிய அவகாசம் கிடைக்கும். தியானம் செய்வதே வாழ்க்கையின் முதலான காரியம் என்று கருத வேண்டும். ஐஸ்வர்யம் இருந்தாலும், தாரித்திரியம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், சுகம் ஏற்பட்டாலும், ஆரோக்கியம் இருந்தாலும், வியாதி வந்தாலும், எப்போதும் எத்தனை நாழிகை முடியுமோ அவ்வளவுக்கு தியானம் செய்ய வேண்டும். நாம் செய்வதோடு நம் பழக்கத்துக்கு உட்பட்டவர்களையும் தியானம் செய்யும்படி சொல்ல வேண்டும். செய்யவில்லை என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது. அன்போடு அவர்களுக்கு படும்படி சொல்ல வேண்டும். அன்போடு சொன்னால் எப்படிப்பட்ட மனமும் கரையும். தியானம் செய்யுங்கள், மற்றவர்களை செய்ய சொல்லுங்கள் என்று பகவத்பாதால் எங்களுக்கிட்ட ஆజ్ఞையை தெரிவித்தேன். உங்களை தானம் பண்ணுமாறு செய்கிறேனோ இல்லையோ, தியானம் செய்யுங்கள் என்ற ஆதி ஆச்சாரர் ஆజ్ఞையை தெரிவித்த அளவுக்காகவாது என் கடமையை செய்தவனாகிறேன். அதை சொல்லும் பாக்கியம் எனக்கு உங்களால் கிடைத்தது. ஸ்ரீ ஆச்சாரியால் எதை சொல்ல ஆజ్ఞை செய்தாரோ அதை கேட்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களால் என் கடமையில் ஒரு பங்கேனும் செய்த லாபத்தை அடைந்தேன். நீங்களும் ஆத்ம லாபத்துக்காக உபாயத்தை கேட்டுக்கொண்டீர்கள். நமக்குள் பரஸ்பர லாபம் உண்டாயிற்று. இதை நன்றாக மனசில் வாங்கிக் கொண்டு பூர்ண லாபம் பெறுங்கள். இந்த ஜென்மா முடிகிற போது அப்பாடா, பிறவி எடுத்ததன் பலனை அடைந்து விட்டோம், இனி பயமில்லாமல் போய் சேரலாம் என்று உறுதியும் திருப்தியும் பெறுகிற அளவுக்கு நல்ல மார்க்கத்தில் நாம் செல்ல பரமேஸ்வரன் எல்லோருக்கும் பூர்ண அனுகிரகம் புரிவானாக. மனம் கெட்டு போய் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறோம். குழந்தையாக இருந்து ஈஸ்வர தியானம் செய்திருந்தால் இவ்வளவு நாள் எவ்வளவோ பாவம் போயிருக்கும். இப்பொழுதோ மேலேயும் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை நாட்கள் ஈஸ்வர சரணாவிந்த தியானம் செய்கிறோமோ அவ்வளவு நாட்களும் நம்முடைய பிறவி பயனை நாம் அனுபவித்தவர்கள் ஆகிறோம். இந்த ஜன்மத்தை எடுத்ததற்கு பலன் இதுதான். நாம் எவ்வளவு நாழிகை தானம் பண்ணுகிறோம் என்று அவரவரும் தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் பல காரியங்களை செய்து வருகிறோம். ஆனாலும் ஈஸ்வர தியானம் மிகவும் கொஞ்சமாகத்தான் செய்திருப்போம். வம்பு வீணில் செலவான காலமெல்லாம் ஈஸ்வர தியானத்தில் செலவழித்திருப்போம். ஆனால் இப்பொழுது பாப மூட்டைக்கு பயப்பட வேண்டாம். இப்பொழுது மூட்டை வர வர ஏறிக்கொண்டே இருக்கிறது. நாம் பூலோகத்தில் வந்து விட்டோம். இனி யாராக இருந்தாலும் போயாக வேண்டும். இதுவரை இந்த லோகமானது அழுக்கை ஏற்றிக்கொள்வதற்கே இடமாக இருந்து விட்டது. இப்படி இருந்த போதும் இனிமேல் இது அழுக்கை அலம்புகிற இடம் என்று ஆக்கிக் கொள்வோம். தேகம், மனசு, சாஸ்திரம், சேத்திரம், தீர்த்தம் முதலிய பல சரீரங்களும் இந்த உலகத்தில்தான் இருக்கின்றன. நாம் வாக்கினாலும் மனத்தினாலும் கைகால் முதலியவற்றாலும் பாவம் செய்திருக்கிறோம். அந்த பாவங்களை எல்லாம் வாக்கையும் மனசையும் அவயங்களையும் கொண்டே புண்ணியம் செய்து கரைத்து விட வேண்டும். நாம் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு பாவமூட்டை இல்லை என்று சொல்லும்படி செய்து கொண்டால் அப்புறம் பஞ்சை போல் ஆனந்தமாக பறந்து போகலாம். எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கேயே போய் சேர்ந்து விடலாம். அப்புறம் மாறாத ஆனந்தமாக இருக்கலாம். பாவைகளையும் பரமாத்மாக்குகிறவர் என்று கன்னட பாஷையில் நம் ஆச்சாரியாலை பற்றி ஒரு வசனம் இருக்கிறது. துராத்மா என்று நாம் சொல்கிறோமோ அந்த பரமாத்மாவை தவிர வேறில்லை என்று சொல்லி அந்த நிலையை இவன் அடைவதற்கு ஆச்சாரியால் படிக்கட்டு போட்டு கொடுத்திருக்கிறார். இது கர்மத்தில் ஆரம்பித்து பக்தி வழியாக சென்று ஞானத்தில் முடிகிறது. ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. தேங்க்யூ மாமா. ஸ்ரீலேகா, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? விநாயக ரகுவல். பெரியவா சரணம், குருவே சரணம். விநாயக ரகுவல். சீதக் கலப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பழைசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகிழிப்ப பேழை வயிறும் பெரும்பாட கோடும் வேழமும் விலங்கு சிந்தூரமும் ஐந்து கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் 9 சுவடும் 2 செவியும் இலகுபொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மாறும் சொற்பதம் கடந்த தூய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் 100 மூஷிக வாகனா இப்பொழுதனே ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உள்ளந்தனில் புகுந்து
குருவடி வாகி கோலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென பாடா வகைத்தான் மகிழ்ந்தனக் கருளி கோடா இதத்தால் கொடுவினை களைந்து உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞானத்தில் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கரிந்து தலமொரு நான்கும் தந்தனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. இடைப்பின்கலையின் எழுத்தறிவித்து கடையீர் கழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடச்ச கரத்தின் 2 நிலையும் உடல்ச்ச கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கு மனம் இல்லா மனோலய தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி 2ம் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அள்ளல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் ஆறும் பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தெனையாண்ட வித்தக விநாயகா வீரை கழல் சரணே. நன்றி. தேங்க்யூ சந்தியா. மாமி சுப்பிரமணிய புஜங்கம் பாடுறேன்னா? சுப்பிரமணிய புஜங்கம். ஸ்ரீ குருபியோ நமः. சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாம் மே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்தம் न जानामि पत्यं न जानामि कद्यं सिदेगा षडाश्या कृतिद्योतदे मे मुखान्निस्सरन्ते किरस्साभिचित्रं मयूरादिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तकेहं महीदेवदेवं महादेवपावं महादेवपालं भजे लोकपालं यदा सन्निधानं कदा मानवामे भवाम्बोधिभारं कदास्ते तदैव इति व्यञ्जयन् सिन्धुधीरेय आस्ते तमीडे पवित्रं पराशक्तिपुत्रं यदाब्देस्तरङ्गालयं यान्ति तुङ्गाः तदैवापदः सन्निधौ सेवदामे विधिर्भूमि भङ्क्तिर्तृणां दर्शयन्तं सदा पावये हृत्सरोजे गुहं तं किरौ मन्निवासे नरायेधिरूढाः तदा पर्वदे राजदेदेधिरूढाः इदीव ब्रुवन् कन्दशैलादेधिरूढाः
सदेवो मुदे मे सदा षण्मुगोऽस्तु महाम्बोधिधीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्ध्याख्यशैले गुहायां वसन्तं स्वभासालसन्दं जनार्दिं हरन्तं श्रयोमो गुहं तं रसत्स्वर्णकेहे तृणां कामदोहे सुमस्तोम सञ्चन्न माणिक्यमञ्चे समुद्यत्सहस्रार्कदुल्यप्रकाशं सदा पावये कार्तिकेयं सुरेशं रणध्वंसके मञ्जुलेत्यन्तसोणे मनोहारि लावण्य पीयूषपूर्णे मनःषड्पदो मे भवक्लेशतप्तः सदा मोददां स्कन्ददेपादपद्मे सुवर्णाभ दिव्याम्बरैर्पासमाना क्वणत्किङ्किणी मेघलाशोभमानां रसत्तेम पट्टेन विद्योतमानां कटिन्भावये स्कन्ददे दीप्यमानां पुलिन्देश कन्या कनाबोहतुङ्ग तनालिङ्गनासक्त काश्मीरराहं नमस्याम्यहं तारकारे तवोरः स्वभक्तावने सर्वदा सानुरागं विधौ क्लृप्तदण्डान् स्वलीलात्रिदाण्डान् निरस्देवसुण्डान् द्विषद्गालदण्डान् हतेन्द्रारिषण्डान् जगत्राणसौण्डान् सदा दे प्रसण्डान् श्रये बाहुदण्डान् सदा शारदा षण्मृगाङ्गा यदि स्युः समुत्यन्त एव सिदास्दे समन्दात् तदा पूर्णबिम्बा कलङ्गै सहीना सदा त्वन्मुगानां ब्रुवे स्कन्दसाम्यं स्फुरन्मन्दहासै सहंसानि सञ्चत् कडाक्षवलिभृङ्गसङ्गोज्ज्वलानि सुदास्यन्ति बिम्बधराणि ससूनो तवालोकये षण्मुगाम्बोरुहाणि विशालेषु कर्णान् दीर्घेष्वजस्रं दयास्यन्ति सुत्वादशस्वीक्षणेक्षु मयि षत्कडाक्ष सकृत्पादिदस्तेत् भवेद्दे दयाशीलकानामहानिः सुधाङ्गोद्भवो मेसि जीवेदि षड्धा जपन्मन्त्रमीशो मुदा जिक्रदेयान् जगद्वारभृत्यो जगन्नाथदेभ्यः किरीडे ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः स्फुरत्रत्नकेयूरहाराभिराम सलत्कुण्डलश्रीलसत्कण्डभागः कडौबीतवासा करे सारुशक्तिः पुरास्तात्ममासां पुरोरेस्तनूजः विहायाहि वत्सेदि हस्तान् प्रसार्य हयत्यादरात् शङ्करे माधुरङ्गात् समुद्भत्य दादं श्रयन्दं कुमारं हराश्लिष्टगात्रं भजे बालमूर्तिं कुमारे ससूनो गुहस्कन्दसेना पदे शक्तिबाणे मयूरादिरूढ पुलिन्दात्मजागान्धभक्तात्तहारिन् प्रभोतारकारे सदा रक्ष मां त्वं प्रसान्देन्द्रिये नष्ट संजे विशेष्टे कबोद्गारि वक्त्रे भयोगम्बिगात्रे प्रयौणोन्मुखे मय्यनाथे तदानीं त्रिदं मे दयाळो भवाक्रे गुहं त्वं कृदान्दस्य दूदेषु सण्डेषु कोबात् दहच्चिन्दी बिन्दीदि मां दर्जयत्सु मयूरं समारुह्य मापैरिदि त्वं पुरःशक्तिबाणिर्ममायागि शीघ्रं प्रणम्यास कृत्पादयोस्ते पतित्वा प्रसाद्य प्रभो पातयेनेकवारं न वक्तुं क्षमोघं तदानीं कृपाप्ते न कार्यान्तकाले मना कप्युपेशा सहस्राण्डभोक्ता त्वया सूरनामा हदस्तारक सिंहवस्त्रस्य दैत्यः ममान्दिर्हृदिस्तिं मनक्लेशमेहं नहंसि प्रभो किं करोमि क्वयामि अहं सर्वदा दुःखपारावसन्नो भवान् दीनबन्धु त्वदन्यं न यासे भवद्भक्तिरोधं सदा क्लिप्तपादं ममादिं त्रिदं नाशयो मासु तत्त्वम् अभस्मार कुष्ठाक्षया च प्रमेह ज्वरोन्मादकुल्मादिरोगा महान्तः पिशाचस्य सर्वे भवत्पत्रबुधिं विलोक्य क्षणात् तारकारे त्रवन्ते त्रिशिस्कन्दमूर्तिः हृदौ स्कन्दकीर्तिः मुखे मे पवित्रं सदा दच्चरित्रं करेदस्य कृत्यं बभुस्तस्य भृत्यं गुहे सन्दुलीना महाशेषभावाः मुनीनाम नवको तृणां भक्तिभाजाम् अभीष्टप्रदा सन्धि सर्वत्र देवाः तृणामन्यजानाम् अभिस्वातदाने गुहादेव मन्यं न जाने कलत्रं सुधा बन्धुवर्गप्रसूर्वा नरो वाद नारी गृहे ये मदीयाः यजन्तो न मन्तः स्वन्दो भवन्तं स्वरन्दस दे सन्तु सर्वे कुमार मृगा पक्षिणो दंसकाये सदुष्टाः सता व्याधयोपातकाये मदङ्गे भवच्चक्तिभीक्षणाक्रभिर्न सुदूरे विनश्यन्तु दे सूर्णितक्रौञ्चशैले
जनित्रिपि दास स्वपुत्रापराधं सहेतेन किं देवसेनाधिनाथ अहं साधि बालो भवाक्लो गदातः क्षमस्वापराधं समस्तं महेश नमः केकिने सक्तये सावितुभ्यं नमः सागतुभ्यं नमः कुक्कुडाय नमः सिन्धवे सिन्धुदेशाय तुभ्यं पुनः सन्दमूर्ते नमस्ते नमोऽस्तु जयानन्द भूमन् जया भारदामन् जया मोहकीर्ते जयानन्दमूर्ते जयानन्द सिन्धो जया शेषबन्धो जयत्वं सदा मुक्तिदाने सूनो भुजङ्गाख्यवृत्तेन क्लिप्तं स्तवं यः पठेद्भक्ति युक्तो गुहं सम्प्रणम्य सपुत्रान् कळत्रं धनं दीर्घमायु लभेत् स्कन्द सायुज्यम् अन्ने नरसः श्री आदिशंकर भगवत्पाद विरचितं श्री सुब्रह्मण्य बुधंग स्तोत्रं संपूर्णम्. थैंक यू मम्मी. श्री हनुमत् पंचरत्नम. वीता किल विषयेच्छं जातानन्दाश्रपुलकमत्यच्चं सीतापतिदूताद्यं वातात्मजमद्य भावये हृद्यं तरुणारुणमुखकमलं करुणारसपूरपूरितापाङ्गं सञ्जीवनमाशासे मञ्जुळमहिमानम् अञ्जनाभाग्यम् शम्बरवैरिशरादिकम् अम्बुजदलविपुल लोचनोदारम् कम्बुगलम् अनिलदिष्टम् बिम्बज्वलितोष्टमेकमवलम्बे दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः वानरनिकराध्यक्षं दानवकुल कुमुदरविकरसदृशं दीनजनावनदीक्षं पवनतपः पाकपुञ्जमद्राक्षं एतत् पवनसुतस्य स्तोत्रं यः पठति पञ्चरत्नाख्यं चिरमिह निखिलान् भोगान् भुङ्क्त्वा श्रीरामभक्तिभाग् भवति. इति श्रीमच्छङ्करभगवतकृतौ हनुमत्पञ्चरत्नं सम्पूर्णम्. तोटकाष्टकं. विदिता किल विदिता किल शास्त्रसुधा जलदे महितोपनिषत्कथिता तनिते हृदये कलये विमलं शरणं भव शङ्कर देशिकमे शरणं करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृतं रचया किल दर्शन तत्त्वविदं भव शङ्कर देशिकमे शरणं भवता जनता सुहिता भविता निजबोध विचारण चारुमते कलयेश्वर जीव विवेकविदं भव शङ्कर देशिकमे शरणं भव एव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भव शङ्कर देशिकमे शरणं सुकृते धिकृते बहुधा भवतो भविता समदर्शनलालसता अनिदीनमिमं परिपालय मां भव शङ्कर देशिकमे शरणं जगतीमवितुं कलिता कृतयो विचरन्ति महामहसश्चलतः अहिमांशुरिवात्र विभासि गुरो भव शङ्कर देशिकमे शरणं
गुरुपुङ्गव पुङ्गवकेतन ते समतामयतां न हि कोऽपि सुधीः शरणागतवत्सल तत्त्वनिधे भव शङ्कर देशिक मे शरणम् विदितान मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विदेहि कृपां सहजां भव शङ्कर देशिक मे शरणम् इति श्रीमत् तोटकाचार्य विरचितं श्रीशङ्करदेशिकाष्टकं सम्पूर्णम्. மாமி தீபாராதனை காமிக்கிறீங்களா? சரி. நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம சம்பு குமார நமோ நம போதரிபாய நமோ நம நாதபந்த மனுரா நமோ நம பரசுர வேதபந்த வினோதா நமோ நம வீர கிங்கிரி பாத நமோ நம வீர சம்பிரம வீர நமோ நம வீர பூஜ அம்பலீலா நமோ நம போக அந்த தேவ சுந்தரி பாத நமோ நம அருள்தாரும் பல குணால பூஜையும் ஓதலும் குணராஜர நீதியும் ஈரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மரபாத ஏதலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீத மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூர ஆதரம் பயிரூர தோழமை ஸ்ரீதல் கொண்டவரோடே முன்னாள் ஆடல் வெம்பரி நீதேவி மாக்கையின் அயிலே சுபாடிய ஸ்ரீர கொங்குவை காவூர் நாடலில் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பெருமாளே. Thank you, Mami. And thanks to Mama also. ஆதர்ஷ், நீ வந்து அந்த எண்டிங் ஸ்லோகம் சொல்றியா? HSM ப்ரேயர் ஸ்லோகம் ஷேர் பண்ணணுமா உனக்கு? சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டமமர்ந்த குருநாதர்கள் பூங்கரல்கள் போற்றி. காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி. சிவ சிவ நமோ நாராயணாய. Thank you, Adarsh. Thank you, everybody. Jai Jai Shankara. Hara Hara Shankara. Shankara.